என்ன சுபா வெளியில உட்கார்ந்துருக்க? அர்ஜுன் இன்னும் வரலையா? வரலையண்ணா, ஆபீஸ் முடிஞ்சிருச்சா? அது அப்பவே முடிஞ்சிருச்சே, இன்னுமா வரல? எங்க போயிருப்பான்? வேற எங்க, அந்த சிரிக்கி வீட்டுக்கு தான். ஏன்னா நீங்க அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, இதெல்லாம் தப்புன்னு நீங்க அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நான் நிறைய தடவை சொல்லிட்டேம்மா, வீட்டுல லட்டு மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு எது கூட உனக்கு இந்த வேலைனும் கேட்க மாட்டேங்கிறானே. அண்ணா இதான் சாக்குது, என்ன லட்டுன்னுட்டீங்க? ஏன்னா உன்ன லட்டுன்னு சொல்லக்கூடாதா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? தாராளமா சொல்லுங்க. அதுக்குன்னு இப்படி ரோட்லயேவா சொல்லுவீங்க? அப்ப வீட்டுக்குள்ள வந்து சொல்லவா? சரி போகலாம் வாங்க. யாரு வேணாம்னு சொன்னா? இது உங்க வீடு மாதிரி தான், நானும் உங்களுக்கு சொந்தம் தான். எது எனக்கு சொந்தமா? சி, அந்த சொந்தம் இல்ல, நாம தூரத்து சொந்தக்காரங்க தான். மன புத்தகி ஃபர்மி என்று சொந்தம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானா? முறை தெரியலையே. என்ன முறை தெரியல? நம்ம சொந்தத்து முறைப்படி நான் உனக்கு மாமா இல்ல, நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறியே. ஓஹோ, சரி வாங்க மாமா, உட்காருங்க மாமா. போதுமா? நீ அண்ணான்னு கூப்பிடு. ஹாஹா, நீ அண்ணான்னு கூப்பிடுறத விட மாமனு கூப்பிடுறது நல்லா இருக்கு டி செல்லம். எது செல்லமா? ஆமா, என் அத்தை பொண்ணு எனக்கு செல்லம் தான். அதுக்குன்னு அடுத்தவன் பொண்டாட்டிய செல்லம்னு கூப்பிடுவீங்களாக்கும்? அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆனாலும் எனக்கு அத்தை பொண்ணைக்கா. நல்லாதான் பேசுறீங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம் சுபா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ இப்படி வந்து உட்காரு. அண்ணா என்ன பண்றீங்க? அண்ணா இல்ல மாமா. ஐயோ மாமா விடுங்க, இதெல்லாம் தப்பு. இது தப்புனா அப்போ உன் புருஷன் பண்றது. அதுக்காக என்னைய அதே தப்பு பண்ண சொல்றீங்களா? ஐயோ விடுங்கம்மா. நீ இப்படி வந்து உட்காரு. ஏன் சுபா, என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல மாமா, அடியில ஏதோ குத்துது. அது எதுக்கு உனக்கு? நீதான் பத்தினியாச்சே, எழுந்து போ. ஐயோ டே மாமா, 1000 தான் இருந்தாலும் நான் கல்யாணம் ஆனவடா. அப்படிதான் முரடு புடிதா பக்குமா பேசி என்ன சம்மதிக்க வைக்கணும். அதுக்குள்ள முயற்சியை கைவிட்டா எப்படி? அவ்வளவு சுலபமா இந்த அழகு உனக்கு கிடைச்சிடுமா? ஓ, அதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுடா. முடிவு ஒருவர் செய்யும் தவறை மற்றொரு தெரிந்து கொண்டு அதை தனக்கு சாதகப்படுத்திக் கொள்வது. இவரை போல் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.